ஹலோ மை டியர் நீட் ஆஸ்பிரன்ஸ், எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஆர் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். எந்த மார்க் எடுத்தா என்ன காலேஜ் வரும், அண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டேட்ல என்னென்ன ரிசர்வேஷன் இருக்கு, என்னென்ன கோட்டா மூலயமா நம்ம காலேஜ்ல சீட் வாங்கி உள்ள போலாம், அது எல்லாமே தெரியணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆல்சோ யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல போறேன். ஸோ 85% ஸ்டேட்ல, அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கோட்டா பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிடிஎஃப், அந்த ஒரு பிடிஎஃப் இருந்தா ஒவ்வொரு காலேஜ்லயும் எவ்வளவு சீட் இருக்கு அண்ட் எவ்வளவு அலாட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி வைஸா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். ஆல் இண்டியா கோட்டா வைஸ் உனக்கு எவ்வளவு சீட் கிடைக்கும், ஸ்டேட் கோட்டால எவ்வளவு சீட் கிடைக்கும் அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உனக்கு இந்த ஒரு பிடிஎஃப்ல இருந்து கிடைக்க போகுது. அண்ட் அந்த பிடிஎஃப் எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ்நாடு நீட் காலேஜ் ப்ரெடிக்டட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், ரேங்க் ப்ரெடிக்டட் பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ என்ன டைட்டில்ல இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே பிடிஎஃப் தான் இருக்க போகுது. பிகாஸ் அந்த ஒரு பிடிஎஃப் இருந்தா போதும், காலேஜை ப்ரெடிக்ட் பண்ணலாம், ரேங்கை ப்ரெடிக்ட் பண்ணலாம், நீங்க எந்த காலேஜ்ல போக போறீங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம், உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு கம்யூனிட்டி சீட்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். ஓகே, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. இப்போ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா 38 காலேஜ் இருக்கு. அந்த 38 காலேஜ்ல அப்ராக்சிமேட்டா 5000க்கும் மேற்பட்ட எம்பிபிஎஸ் சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த 5000 சீட்ஸ்ல நம்மளுக்கு, அதாவது ஸ்டேட் கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 85% உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 15% நம்மளுக்கு கிடைக்குது. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முக்கியமா நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மியா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஆசையும் கூட. பிரைவேட் காலேஜஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கிறது இட் இஸ் வெரி காஸ்ட்லி, கரெக்டா? அண்ட் நம்மளோட நீட் ரேங்கும் நல்லா இருக்கு, நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கவர்மெண்ட் காலேஜ்ல ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் DME, அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்டேட்ல மெடிக்கல் கவுன்சிலிங் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய பாடி இவங்க தான், சரியா? DME பாடி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு கமிட்டி மாதிரி, அண்ட் இவங்க தான் மெடிக்கல் கவுன்சிலிங்க கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் எதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, உங்களுடைய நீட் எக்ஸாமோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது, சரியா? ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா கோட்டால இருந்து வரேன். ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ்ல 15% சீட்ஸ்க்கு அலாட் ஆகும். ஸோ இந்த ஆல் இண்டியா கோட்டால நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா mcc.nic.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணணும். MCCனா என்னது? நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, சரியா? இவங்க ஆல் இண்டியா லெவல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கமிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம், சரியா? இது சென்ட்ரல் கமிட்டி MCCங்கிறது. சோ எல்லா ஸ்டேட்ஸ்லயும் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதிருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் மார்க் வாங்கியிருப்பாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நீ ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தா கூட டெல்லியில போய் படிக்கலாம், நீ ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருந்தா கூட ஆந்திரால போய் படிக்கலாம். ஸோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறி போய் படிக்கக்கூடிய ஒரு கோட்டா தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது. இதுலயும் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுடைய நீட் ரேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆல் இண்டியா லெவல் ரேங்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 15% சீட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுடைய எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. டாப் பெர்ஃபார்மர்ஸ்க்கு கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுவுமே கேட்டகரி பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். ஜெனரல் கேட்டகரியா, EWSஆ, OBCயா, SCயா, STயா, PWDயா, என்ன கம்யூனிட்டி ஆர் என்ன கேட்டகரிக்கு கீழே நீங்க வரீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அலாட் ஆகும். சோ எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் 15% சீட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இது ரொம்ப ரொம்ப காம்படிஷன் அதிகமான ஒரு ஏரியா. ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் கம்பீட் பண்றாங்க அப்படின்றப்போ யாரு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி போகும். ஆனா பயப்பட வேண்டாம், நம்மளுடைய தமிழ்நாடுல நிறையவே கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அண்ட் அங்க நம்மளுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். 85% சீட்ஸ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே அலாட் ஆயிருக்கு. இந்த 85%ல யாரும் உனக்கு போட்டி போட மாட்டாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான்.
ஸோ இந்த கவுன்சிலிங்கை யாரு கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி ஆர் TNDME. அதுதான் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. சரியா, இதுலயும் உங்களுடைய நீட் மார்க் தான் ரொம்ப முக்கியம். நீட் மார்க்குக்கு அடுத்தபடியா உங்களோட கேட்டகரியை பேஸ் பண்ணி போகலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படின்னு எந்த கேட்டகரிக்கு உள்ள நீங்க வரீங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட்ஸ் அலாட் ஆகும். அண்ட் இது முக்கியமா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுவ பெர்மனன்ட் அட்ரஸா கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ யாரும் உனக்கு போட்டிக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் இந்த 85% கவர்மெண்ட் சீட்ஸ்ல கண்டிப்பா நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் வச்சு கூட நீங்க கவர்மெண்ட் சீட்டை வாங்கிக்கலாம். சரியா, இப்ப எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் சீட்ஸ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நான் இங்க காட்டியிருக்கேன். இஃப் யூ வாண்ட்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஆர் நான் உனக்கு ஒரு PDF டவுன்லோட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே PDFல இது எல்லாமே இருக்கு. இப்ப 7.5 ரிசர்வேஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி 6th இருந்து 12th வரைக்கும் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 6 வருஷமும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த 7.5 ரிசர்வேஷன். இந்த 7.5 ரிசர்வேஷன்னா என்ன, மேக்சிமம் இந்த கம்யூனிட்டி பேசிஸ்ல எவ்வளவு கட் ஆஃப் வந்து அலாட் பண்ணப்படுதோ, ஓகே, லோவர் மார்ஜின் கட் ஆஃப் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து இன்னும் ஒரு 40 மார்க் 80 மார்க் கம்மியா தான் உங்களுக்கு வரும். சோ நீங்க அவங்கள விட ஒரு 50 மார்க் கம்மியா இருந்தா கூட சீட் வாங்கி உள்ள போலாம். இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் 7.5 ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, இப்போ ஒரு கேண்டிடேட் தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இருக்காங்க அண்ட் கவர்மெண்ட் சொல்லப்பட்ட அந்த பிசி, ஓபிசி அப்படின்ற ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க அப்படின்னா அது ரிசர்வ்டு கேட்டகரி கேண்டிடேட். அப்படிப்பட்ட கேண்டிடேட்டாவும் நீங்க இருக்கீங்க. ஆல்சோ உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனும் இருக்குன்னா யூ ஹாவ் மோர் அண்ட் மோர் பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ சீட் இன் கவர்மெண்ட் காலேஜ். பட் உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, சோ இந்த PDF மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த PDF வச்சுதான் நான் இவ்வளோ டேட்டா பாயிண்ட்ஸும் சொன்னேன். இந்த PDF உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த PDF டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ஒருவேளை சீட் கிடைக்கல, நீங்க நினைச்ச காலேஜ்ல கிடைக்காம பிரைவேட் காலேஜ்ல தான் கிடைக்குது, அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ணி என்னால ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா டிராப் இயர் எடுத்து படிப்பீங்க. அதாவது அடுத்த வருஷம் நீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. உங்களுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன், ஆன்லைன்லயும் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு, ஆஃப்லைன்லயும் பேட்சஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க இப்பதான் 12th முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீட் 2026 அட்டென்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ரிப்பீட் பண்ற ஐடியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆஃப்லைன் பேட்ச் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த லட்சியம் பேட்ச்ல உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். மொத்தமா உனக்கு 750 ஹவர்ஸ்க்கு மேல கிளாஸ் இருக்கும் ஒரு வருஷத்துல. 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசிக்ஸ்ல இருந்து 11th போர்ஷன் 12th போர்ஷன் எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பாங்க. டோட்டலா உனக்கு 25,000க்கும் மேல கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஏன்னா எவ்வளவு கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எவ்வளவு சீக்கிரமா போர்ஷன் முடிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன்ல சால்வ் பண்றீங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்க நேர்ல போய் படிப்பீங்க அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்ட்ராக்ஷன் சுத்தமா இருக்க போறதே கிடையாது. ஸோ இந்த ஒரு வருஷத்துக்கும் சேர்த்து 69,999 அப்படிங்கறதா உங்களோட ஃபீஸா இருக்க போகுது. இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங் ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஒரு வாரத்துக்கு 5 டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும்போது அட்வான்ஸ்டான கான்செப்ட்ல நிறைய டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இது வந்து ஆஃப்லைன் லட்சியம் பேட்சுக்கான கிளாஸஸ். இதுவே ஆன்லைன் நீங்க யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னா, செகண்ட் டைம் ரிப்பீட் பண்றீங்க, தேர்ட் டைம் ரிப்பீட் பண்றீங்க, ஆல்ரெடி ஐ நோ எந்தெந்த சாப்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுங்கிற ஐடியா எனக்கு பேசிக்கா இருக்கு. அதை தாண்டி எனக்கு ஸ்டில் இந்த ஒரு வருஷம் ஒரு கைடன்ஸ் வேணும், பட் எனக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு, என்னால படிச்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வீட்லயே உட்கார்ந்து ஆன்லைன் மோட்ல படிக்கலாம். டோட்டலா உங்களுக்கு 500 மணி நேரத்துக்கும் மேல கிளாஸஸ் இருக்க போகுது. மொத்தமா 24,000க்கும் மேல கொஸ்டின்ஸ், அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து நான் சொல்றேன். இவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கே உனக்கு எவ்வளவா இருக்க போகுது ஃபீஸ்? 3,499 3,500 rupees தான் ரவுண்டா சொல்லணும்னா. இதுவே நீங்க புக்ஸ் கூட வாங்குறீங்க, தத்வா புக்ஸ் கூட வாங்குறீங்க அப்படின்னா 6,999 உங்களுடைய ஃபீஸா இருக்கும். இதுல நீங்க ஆன்லைன் சேர போறீங்களா, ஆஃப்லைன் சேர போறீங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த PDF பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். பிளஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் யோர் ரிசல்ட் ஆல்சோ. அந்த ரிசல்ட்டை உங்களுடைய ஆல் இண்டியா லெவல் ரேங்க் என்னவா இருக்கு, ஒரு ஸ்டேட் கோட்டால உங்களுக்கு GMC கிடைக்குமா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு
தென் நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்குதான் அந்த பிடிஎஃப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சொன்னேன். சோ அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா மார்க்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் இருக்கக்கூடிய மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு தோராயமா இப்படி கிடைக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அண்ட் இதை தாண்டி நான் பிடிஎஃப் வந்து சொன்னேன் எங்க டவுன்லோட் பண்ணணும்னு. அதே பிடிஎஃப் லிங்க்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட் பண்றவங்களுக்கான ஆன்லைன் பேட்சோட லிங்க் இருக்கு, ஆஃப்லைன் பேட்சோட லிங்க் இருக்கு. இதை தாண்டி மேம் எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருந்தா போதும், நான் ஆல்ரெடி வேற ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன் ஆர் வேதாந்தோலயே ஜாயின் பண்ணிட்டேன், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் இருந்தா நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் சிபிடி இருக்கலாம் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி இருந்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமா இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இப்பவே வந்து ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் ரெடி ஃப்ரம் வேதாந்து சைட். அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் பசங்களா.